அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 1/12/2025 கார்த்திகை மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நல்ல நேரங்கள் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 8 மணி வரை, இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் சஞ்சரிப்பதும் 12ஆம் வீட்டில் சந்திரன், சனி சஞ்சரிப்பதாலும் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, நேரத்திற்கு சாப்பிடுவது மிக மிக நல்லது. உடனிருப்பவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது உத்தமம். தொழில் வியாபாரத்தில் உடனிருப்பவர்களை அனுசரித்து சென்றால் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. முடிந்தவரை தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் நீங்கள் சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சந்திரன், சனி சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத பண வரவுகளை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் பேச்சு திறமை காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு மற்றவர்களால் முடிக்க முடியாத ஒரு காரியத்தை நீங்கள் சுலபமாக செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய் சஞ்சரிப்பதும் 10ஆம் வீட்டில் சந்திரன், சனி சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் விலகக்கூடிய ஒரு அமைப்பானது இருக்கிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு கௌரவமான நிலையினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. வேலை நிமித்தமாக வெளியூர் செல்லக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் புதன், 5இல் சுக்கிரன், 9இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சில நாட்களாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு முன்னேற்றமான பலன்களை பெறுவீர்கள். இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத பண உதவிகள் கிடைக்கும். எந்த ஒரு காரியத்திலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். இன்றைய நாளில் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், 8ஆம் வீட்டில் சந்திரன், சனி அமைய பெற்று இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராசிரமம் இருப்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். உடனிருப்பவர்களால் மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு வீண் பிரச்சனைகள் அதிகரித்து மன நிம்மதியானது குறையும்.
எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உங்களுக்கு தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்பட்டு மன அமைதியானது குறைவது மட்டுமில்லாமல் உடல் ரீதியாக பாதிப்புகள் ஏற்படலாம். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது, தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது, கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் 7இல் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். புதன் 2இல் இருப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. தொழில் வளர்ச்சிக்காக அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் தற்போது கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். குறிப்பாக உங்கள் மீது இருந்த பழிச்சொற்கள் எல்லாம் தற்போது குறைவதால் மன நிம்மதி உண்டாகும். மேலும் ஒரு வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் புதன் 6இல் சந்திரன் சனி 2இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியை பெறுவீர்கள். உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பண உதவிகள் தற்போது கிடைத்து தொழில் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அமைப்பானது ஏற்படும். கடந்த கால சிக்கல்கள் குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது இருக்கிறது. ஒரு சிலருக்கு பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்பு வந்து அதன் மூலமாக மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் 5இல் சந்திரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். சூரியன் செவ்வாய் ஜென்ம ராசி இருப்பதால் கோபத்தை குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை அடைய முடியும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பேச்சு திறமையால் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருந்தால் ஏற்ற மிகுந்த பலன்கள் கிடைக்கும். மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொண்டால் மிக மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன் சனி 12ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். பொதுவாக உடனிருப்பவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது இருப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு சில அனுகூல பலன்கள் இருக்கும் என்றாலும் மேல் அதிகாரியிடம் பேசுகின்ற பொழுது பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சனி சந்திரன், லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு மிகச்சிறப்பான முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். இன்றைய நாளில் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சந்திரன் 10ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்பதால் எதிர்பாராத அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒரு பெரிய மனிதர்களுடைய உதவியானது உங்களுக்கு கிடைக்கும்.
பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்றாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடி இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பதும் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பயணங்களால் ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உத்தியோக ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு அமைப்பானது இருக்கிறது. ஒரு சிலருக்கு கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். மேலும் அனுகூல பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.